ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்னென்ன ஆன்டிடோட்ஸ் இருக்குது ஃபார் ட்ரக் பாய்சனிங் இல்லைன்னா ட்ரக் ஓவர் டோஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்டிடோட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு நமக்கு தெரியணும். இப்போ ஏதாவது ஒரு ட்ரக் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பாடியில் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாக நடந்து நம்ம பாடிக்கு அது பாய்சனிங்காக மாறும். அப்போ ஆன்டிடோட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதை பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணும், இல்லைனா அந்த பாய்சனோட ஆக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும். இதுதான் என்னதுன்னா ஆன்டிடோட்ஸ். ஓகேவா? இப்போ என்னென்ன பாய்சன்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஆன்டிடோட்ஸ் கொடுத்து ரெக்கவர் பண்ணலாம் இல்லைனா நியூட்ரலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அசிட்டமினோஃபினுக்கு N-அசிட்டில்சிஸ்டீன் கொடுப்பாங்க. அஸ்பரினுக்கு சோடியம் பைகார்பனேட். ஆன்டி கொயாகுலண்ட்டுக்கு கொயாகுலண்ட் ஆன விட்டமின் கே கொடுப்பாங்க. அட்ரோபினுக்கு சைசோஸ்டிக்மைன். அர்சனிக் இடிடிஏனா எத்திலீன் டையமைன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் தான் இடிடிஏன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் டாக்ஸிக் ட்ரக்ஸ்க்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் கொடுப்பாங்க. ஏன் ஆக்டிவேட்டட் சார்கோலை யூனிவர்சல் ஆன்டிடோட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு பாய்சனிங் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் தான் கொடுப்பாங்க. என்னென்னு பாய்சனிங் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கேஸில் ஆக்டிவேட்டட் சார்கோல் தான் கொடுப்பாங்க. அதனால தான் இது யூனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பென்சோடைசிபின் ஃபுமாசினில். பீட்டா பிளாக்கர்ஸ்க்கு குளுக்ககான். சைனைடுக்கு ஹைட்ராக்சி கோபாலமைன், அமைல் நைட்ரேட், சோடியம் தயோசல்ஃபேட். இது மூணுமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கால்சியம் சேனல் பிளாக்கருக்கு கால்சியம் குளுக்கோனேட். கார்பன் மோனாக்சைடுக்கு ஹைப்பர் பேரிக் ஆசிட். கார்பமேட்ஸ்க்கு அட்ரோபின். காப்பர் ஆர் வில்சன் டிசீஸ்க்கு டிஃபெனிசிலமைன். எர்கோட் ஆல்கலைட்ஸ்க்கு நைட்ரோப்ரூசைட். எத்திலீன் கிளைகால் ஆர் மெத்தனால்க்கு ஃபோமிபிசோல் ஆர் எத்தனால். ஃபிப்ரினோலைட்டிக்கு எப்சிலான் அமினோ கேப்ராயிக் ஆசிட் கொடுப்பாங்க. எப்சிலான் அமினோ கேப்ராயிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆன்டிஃபிப்ரினோலைட்டிக். இப்போ ஃபிப்ரினோலைட்டிக்னால பாய்சன் ஆச்சுன்னா ஆன்டிஃபிப்ரினோலைட்டிக் கொடுத்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஐசோனியாசைடு பைரிடாக்சின். அயான் டெஸ்ஃபெராக்சமைன், டெஃபெரிப்ரோன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடுக்கு அமைல் நைட்ரேட். எப்பாரினுக்கு புரோட்டமைன் சல்ஃபேட். ஹெவி மெட்டலுக்கு டைமர் கேப்ரால். லித்தியம். ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ்னால் உங்களுக்கு தெரியும், பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணுறது. லெட்டு. டைமெர்கெப்டோ சக்சினிக் ஆசிட் கொடுப்பாங்க. லிவோடோப்பா ஆர் ஐசோனியாசிடுக்கு பைரிடாக்சமைன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெத்தனாலுக்கு எத்தனால் கொடுப்பாங்க. மெத்திமோக்ளோபினீமியாவுக்கு ஹைடோஸ் ஆஃப் ஆக்சிஜனும் மெத்திலின் ப்ளூவும் கொடுப்பாங்க. மெர்குரிக்கு யூனிதயால் கொடுப்பாங்க. ஓபியாய்ட்ஸ்க்கு நலாக்சோன் நால்ட்ரிசோன் கொடுப்பாங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஓபியாய்டு ஆன்டகோனஸ்ட். நெக்ஸ்ட்டு ஆர்கோனோபாஸ்பேட்டுக்கு அட்ரோபின். பேராசிட்டமாலுக்கு N-அசிட்டில்சிஸ்டீன் இல்லைனா மீத்தியோனைன் கொடுப்பாங்க. சாலிசிலேட் ஆல்கலின் டையூரிசிஸ் வித் சோடியம் பைகார்பனேட் கொடுப்பாங்க. தயோஃபில்லின் ஆர் கேஃபின் எஸ்மோலால் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு யுரேனியம் புளூட்டோனியமுக்கு டைஎத்திலீன் ட்ரையமைன் பென்டாசிட்டிக் ஆசிட் டிடிபிஏ அப்படிங்கிற ஆன்டிடோட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வால்ப்ராயிக் ஆசிட் கார்னிடைன் கொடுப்பாங்க. ஆன்டிடோட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது நீங்களாக தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், எதுக்கு எந்த ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லிட்டு. ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.